திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுது அப்படின்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் இதுவாக பார்த்தாக்கா அவங்க எப்போவுமே திடீர்னு நல்லா பேசிப்பாங்க, திடீர்னு திடீர்னுவாங்க. கடைசியில் பார்த்தா மறுபடியும் ஒன்று தான் சேர போகிறாங்க. உடஞ்சாலும் மறுபடியும் அதெல்லாம் ஒரு இது வரும்போது ஒன்று சேர்த்துருவாங்க. அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் மாறுவாங்க, எப்போ வேணாலும் இதுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க 2ஆம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தான் இந்த ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சீஃப் மினிஸ்டர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ இதுதான் மெயின் விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மெயின் விஷயமா இருக்குன்னா அது அவங்களோட இது சார். நம்ம எதுவும் சொல்கிறது கருத்து சொல்கிறது இல்லை. அவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறிப்பாங்க. பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க வந்து எப்போ வேணாலும் மாறிப்பாங்க. திடீர்னு வேண்டாடுவாங்க, திடீர்னு வேணும்னு சேர்த்துப்பாங்க. இன்னொரு கட்சி வந்தாக்கா அந்த கட்சியை மாற்றி இது பண்ணுவாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க பொதுவாக. ஒருவேளை திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸ் வெளியே போனால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? பாதகமாக தான் இருக்கும். இத்தனை வருஷமாக கூட்டணியில் திடீர்னு பிரிஞ்சாக்கா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் போன எலெக்ஷனில் பார்க்கும்போது அவங்க கூட்டணி சேர்த்தாலும் அதை விட தாண்டி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு தான். ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணிலேருந்து வெளியே போனால் தாவேக்கா கூட போவோன்றாங்களே, அதை பற்றி நினைக்கிறீங்க? அது தெரியல சார். இப்போ தான் அவங்க கட்சியாக வந்திருக்கிறாங்க. அவங்க தாவேக்கா வந்து இது வரைக்கும் யார் கூடயும் கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லி தான் இருக்கிறாங்க. இவங்க கூப்பிட்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்குள்ளே எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா டிஎம்கேக்கு அது பேக் ஃபயர் ஆகுமா? விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சானா அவர் ஆல்ரெடி ஏற்கனவே எது கூடயே கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவர் போய் சேர போகிறார்? புரியுதுங்களா? சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் யார் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இது வரைக்கும் மாற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் கட்சி கூட்டணியே தேவையில்ல, தனித்து தான் நிற்க போகிறேன்றாரு. அப்படி நின்றாருன்னா நல்லா தான் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் நல்லது செய்கிறவங்க தான் நல்லா தான் இருக்கும்.